நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி. ரொம்ப நாள்னால் மாதக்கணக்காக ஆகிடுச்சி. இனிமேல் வீடியோ கண்டினியூவாக போடுவோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. இன்றைக்கி என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாமா? சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா அரைச்சி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூனு, ஒரு 3 லவங்கம், சின்ன துண்டு பட்டை, இந்த ஸ்டார் அனீஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று எடுத்துருக்கேன். சோம்பு கொஞ்சம், இதை தாளிக்கும் போது போட்டுக்கலாம். தனியா வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணலான்னா, சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு எடுத்துருக்கேன். தயிர் ஊற்றிக்கணும். அதில் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுக்கலாம். தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன், அதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம். சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு போடுறேன். வெங்காயம் வதக்கும் போது அதுக்கு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே வறுத்துக்கலாம் தேவையான மசாலாவை. கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்துக்க வேண்டிய பொருளெல்லாம் போட்டுக்கலாம். தனியா சேர்த்துக்கிறேன், சீரகம், மிளகு, பட்டை, ஸ்டார் அனீஸ் ஒரு 3 கிராம்பு போட்டுக்கிறேன். இது கருகாமல் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் இப்போது வறுபட்டுடுச்சு. போதும், இப்போ இதை எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது அப்படியே ஆறட்டும். இப்போ இதே கடாயிலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். தொக்கு மாதிரி செய்ய போகிறோம்ல. சோம்பு எடுத்து வச்சுருக்க ஒரு 1/2 ஸ்பூனு, அது சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக, அது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு கடைசியாக பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இதை நான் அரைச்சிட்டு கொண்டு வரேன். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மசாலா நம்ம அரைச்சி நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா இந்த ஒரு தடவை நம்ம அரைக்க வேண்டியதில்லை. எப்போ தேவையோ நம்ம அந்த மசாலா மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தால அதை சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தக்காளி சேர்க்காமல் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துருக்கோம்ல, அந்த புளிப்பே போதும். உங்களுக்கு புளிப்பு நல்லா தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் கூட புழிஞ்சிக்கலாம் லாஸ்ட்டில்.
இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் நம்ம. சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனோட மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக தான் சேர்த்துக்கணும், ஏன்னா இது கிரேவி மாதிரி எடுக்க போகிறோம்ல, சுக்கா மாதிரி இருக்கணும், ரொம்ப கிரேவி மாதிரியும் ஆகக்கூடாது. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகட்டும். தண்ணி சுண்டணும்ல, கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். தண்ணி சுண்டிடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்கு. இந்த டைமில் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். நான் கொத்தமல்லி வாங்கி வைக்காமல் விட்டுட்டேன். இந்த வீக் வந்து காய் இன்னும் வாங்கலை. கொத்தமல்லி இருந்துச்சுன்னா போட்டு இறக்கிடுங்க நீங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். எதுக்கு இப்போ அவசரமாக மாத்திரன்னு பார்க்குறீங்களா? அப்போ பாருங்கள், என்னதான் சிக்கன் செய்தாலும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு வாயாவது இது கொடுத்தா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே. அதில் இருக்க கிரேவி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் சுட சாதத்தை போட்டு அப்படியே நம்ம ஒரு உரசி அந்த சாப்பிட்ற டேஸ்ட்டு தெரியும்ல, எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க எப்படியும். சூடாக இருக்குது, இல்லைன்னா கையை வச்சு உரசிடுவேன். சூடாக இருக்கிறதுனால தான் இப்போ கரண்டி வச்சு பண்ணிகிட்ருக்கேன். கடாய் ரொம்ப சுடுது. அதுவும் நம்ம இரும்பு கடாயில் செய்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சூடடங்கிடுச்சா? இல்லை. உனக்கு ஒரு வாய் வேணுமா? வா.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வீட்டில் சிக்கன் அன்னைக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.